இதுல இருந்தே தெரியலையா கேசி வேணுகோபால் திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா பேசி தன்னுடைய கட்சிக்காரங்களையும் எச்சரிக்கையும் விட்டுருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆட்சியில பங்கு கை நிறைய தொகுதி வேணுங்கிற கோஷத்தை மாணிக்கம் தாகூர் பேசினது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். மாணிக்கம் தாகூர் கூட்டணி பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்கும் செல்வ பெருந்தகை எச்சரிக்கையும் விட்டாரு. கூட்டணிக்குள்ள சலசலப்பு சம்பந்தமா தலைமை கிட்ட அறிக்கை கொடுத்துட்டேன்னு வேற சொன்னாரு. அப்படியும் மாணிக்க தாகூர் அடங்கலையே. எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையேன்னு பாரதி சொன்னதை வச்சு பதிவு விட்டுருக்காரு. மாணிக்கம் தாகூர் சொன்னதை பாத்தீங்கல்ல, எனக்கு அச்சம் இல்லைன்னு பதிவு போட்ட மாணிக்கம் தாகூர் திடீர்னு அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காருங்க. செல்வ பெருந்தகைக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்க அண்ணன் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டாரு. நான் தலைமை கிட்ட சொல்லிட்டு தான் பேசுறேன்னு வேற அடிச்சு விட்டுருக்காரு. அரசியல்ல அடிக்கடி அண்ணன் தம்பிங்கள்லாம் உருவாயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். நீங்க ட்விட்டர்ல அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில குட் மார்னிங், காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்லப்பா. காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுக்கு புகார் அடிக்க போறாருன்னா இந்த டைம் நீங்க எல்லாம் நினைச்சுக்க வேண்டியதுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வார்த்தை. அது பதவி ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஐடி விங்க போட்டேன்னு அவர் அது ஒரு சில்லற அல்ட்ரா சில்லற ஐடி விங்க பத்தி நீங்க பெருசா பேசாது. அதுக்கு ட்வீட் போட்டிருந்தேனே. அவருடைய பாவம் இது கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கா இல்லை பாவம். மாணிக்கம் அவர் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ பெருந்தகை. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க வந்து நீங்க பத்திரிகையாளர்களை வந்து பெருசாக்கிட்டு இருக்காது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். இதில் நீங்கள் எல்லாரும் எதுவும் சிண்டு முடிச்சு விடாம பிரச்சனை தலைமை தான் கேட்டுச்சுல. 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்காந்து பேசித்தானே வந்தோம். இப்படி மாணிக்கம் தாகூர் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செல்வ பெருந்தகை அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? நாங்க காங்கிரஸ் தலைமை வழிகாட்டுல தான் ஃபாலோ பண்றோம், அவரு எந்த தலைமையை பின்பற்றுறாருன்னு தெரியலன்னு சொல்லி இருக்காரு. அதோட விட்டாரா, விரக்தியா வேற பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னு பாருங்களேன். எங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன வழிகாட்டுகிறதோ ஏற்கனவே ஜனவரி 17ஆம் தேதி வழிகாட்டுதல் சொல்லி இருக்கிறார்கள். யாரும் பொதுவெளியில் தேர்தல் விஷயமாகவோ கூட்டணி விஷயமாக பேசக்கூடாதுன்னு அதை முழுமையாக நான் கடைபிடிக்கிறோம். அதே போன்று எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். அகில இந்திய தலைமைக்கு அதைவிட மேலானவர்கள் யாரும் இல்லை. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெளிவாக சொல்லி இருக்கிறார், பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்று. பேசின பிறகு இதை தொடர்ந்து பேசுறாங்கன்னா அது அகில இந்திய தலைமை பார்த்துக் கொண்டு இருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு உரிய கட்சி. ஆகவே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள்.